பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம். இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்புக்குரிய ஒரு இஸ்மையை தான் பார்க்க போகிறோம். இந்த ஒரு வார்த்தையை சொல்லி அல்லாஹ்வை தினம்தோறும் அடையுங்க. அதுவும் எப்படி ஓதணும்னு நான் சொல்கிறேன், அதே மாதிரி ஓதிவாங்க. நிச்சயமாக உங்களுடைய எல்லா பண பிரச்சனைகளும் தீர்ந்து உங்களுக்கு வேணுங்கக்கூடிய செல்வம், அதே மாதிரி பொருட்கள், நகைன்னு சொல்லிட்டு எல்லாம் உங்களை தேடி வரும். ஏன்னா நமக்கு அந்த காசை கொண்டு தான் இந்த உலகத்தில் எல்லாமே சாதிச்சு கொள்கிற மாதிரி இருக்குது. நமக்கு கடன் இல்லாமல் இருக்கிறதுக்கும் காசு தேவைப்படுது. நம்ம தேவைகளை திருப்தியாக நிறைவேற்றிக் கொள்வதற்கும் காசு தேவைப்படுது. நம்ம நல்ல சௌரியமான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கும் ஒரு காசு தேவைப்படுது. சொந்த வீட்டை அமைத்து கொள்வதற்கும் காசு தேவைப்படுது. திருமண வாழ்க்கை, குழந்தைகள், இன்னும் அந்த குழந்தைகளை வளர்த்துறதுக்கும் ஒரு நல்ல செல்வம் தேவைப்படுது. அந்தஸ்தா மரியாதையாக வாழ்கிறதுக்குமே நமக்கு பணம் தேவைப்படுது. எல்லாருக்குமே இப்போ நகை மேலே ஆசை இருக்குது. ஆனால் நகையெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ விற்கிற விலைவாசிக்கு இன்றைக்கெல்லாம் 1,00,000 ரூபா தாண்டி போயிட்டுருக்கு. நம்மளால் கனவுல கூட நினச்சி பார்க்க முடியாத இடத்துல இருக்குது நகை அப்படிங்கிறது. ஆனால் அதற்கும் நமக்கு அந்த நகையை அடைந்து கொள்வதற்கு காசு தேவைப்படுது. அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா தொழில் அமைத்து கொள்வதற்குன்னு சொல்லிட்டு பல விஷயத்துக்கு நமக்கு பணம் தேவைப்படுது. இதை ஓதுபவர்களுக்கு பணம் கிடைக்கும், அதே மாதிரி நமக்கு நகை கிடைக்கும், பொருட்கள் கிடைக்கும். நம்ம இந்த பணத்தை கொண்டு எல்லாத்தையுமே அடைந்து கொள்ளக்கூடிய வழிகளை அல்லாஹ் லேசாக்குவான். நிச்சயமாக நம்மளுடைய வாழ்வினுடைய பெரும் பிரச்சனையாக இருக்கக்கூடிய பண பிரச்சனையை இதை கொண்டு நீங்கள் தீர்க்கலாம். இதை எப்படி ஓதணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, இதை நீங்கள் ஒரு நாளுடைய பல்வேறு பகுதிகளில் ஓதணும். அதாவது நம்ம ஒரு நாள் சும்மா இருப்போம்ல, ஏதாவது வேலை செய்யும் போதோ இல்லை சும்மா உட்காந்துருக்கும் போது, கூட்டும் போது, வீடை நடக்கும் போது, இந்த மாதிரி நேரத்தில் கூட என்ன பண்ணலாம், இதை நீங்கள் திக்ர் செய்யலாம். ஏன்னா இந்த ஒரு வார்த்தையை ஒருவர் உச்சரிக்க அவர்களுக்கு ரிசுக்குடைய வாயில்கள் திறக்கப்படும். அதே மாதிரி செல்வத்துக்கான வழி ஏற்படுத்தப்படும். அப்போ இதை எவ்வளோ ஓதுறீங்களோ, இவ்வளோதான் ஓதணும்லாம் கிடையாது, எவ்வளோ ஓதுறீங்களோ ஓத உங்கள் நிலைமை மாறும். இதை ஓத ஆரம்பித்தவங்களே சொல்கிறாங்க, கொஞ்ச நாள் ஓதிட்டு இருந்தேன், என்னுடைய கடனெல்லாம் அடைஞ்சிருச்சு, எனக்கு நல்லா இப்போ வருமானம் வர ஆரம்பிச்சிருச்சு, என்னுடைய தேவைகள்லாம் நிறைவேற ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்கிறாங்க. அப்போ இதை ஓத தான் பலன் கிடைக்கும். அதனால இவ்வளோ தடவை தான் ஓதணும், அவ்வளோ தடவை தான் ஓதணும் கிடையாது. உங்களுக்கு எப்போல்லாம் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்களோ அப்போல்லாம் ஓதலாம். ஒழு இல்லாட்டினாலும் ஓதலாம், தொழுகை இல்லாட்டினாலும் ஓதலாம். இது ஒரு திக்ரு மாதிரி வாயில என்ன பண்ணுங்க, முணுமுணுத்துக்கிட்டே இருங்க. ஒரு நாளுடைய எல்லா நேரத்துலையும் நம்ம ஓதலான்னா, நம்ம சும்மா வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் ஓதினாவே போதும். நம்ம ஒரு நாளைக்கு 500 முறையெல்லாம் தாராளமாக ஓதிடலாம். அவ்வளோ ஒரு சின்ன வார்த்தை. அந்த வார்த்தை தான் யா வஹாபு. யா வஹாபுனா என்னன்னா பெருங்கொடையாளன்னு அர்த்தம். எல்லாம் தாராளமாக என்ன பண்ணுவான், கொடையை கொடுப்பான். அவன்கிட்ட மட்டும்தான் அது இருக்குது. அந்த ரிசுக்கு அப்படிங்கிறது அவன்கிட்ட தான் இருக்குது. நீங்கள் என்ன தேடுறீங்க, பணத்தை தேடுறீங்களா, அந்த பணம் அவனிடத்துல மட்டும்தான் இருக்குது. அப்போ யார்கிட்ட தேடணும், அதை அல்லாஹ் இடத்துல தான் தேடணும். எங்கே தேடியும் யாரும் கொடுக்க மாட்டாங்க. எல்லாருக்குமே அதனுடைய தேவைகள் இருந்து கொண்டே இருக்குது மனிதர்களுக்கு. ஆனால் அல்லாஹ்விற்கு அது வச்சிருந்தாலும் அதனுடைய தேவை அவனுக்கு இல்லை. அவன் யாருக்கெல்லாம் விரும்புகிறானோ அவர்களுக்கு கணக்கின்றி கொடுக்குறான். சொல்லுங்கள், உண்மையாலுமே நமக்கு தெரிஞ்ச எத்தனையோ பேரே பார்த்தீங்கன்னா 5-6 வீடெல்லாம் சொந்த வீடு வச்சுக்கிட்டு அவ்வளோ நகையை போட்டுக்கிட்டு அவ்வளோ வீண் செலவு பண்ணிட்டு இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. நாம் பார்த்தோம்னா தேவைக்கு கூட இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருப்போம். அப்போ எல்லாமே இருக்கிறவங்களும் இப்படி இருக்கிறாங்க, எதுவுமே இல்லாமல் கஷ்டப்படுறவங்களும் இப்படி இருக்காங்க. ஒரு பேலன்ஸ்டாகவே இல்லை. அப்படின்னு என்ன அர்த்தம், அல்லாஹ் யாருக்கு விரும்பினாலும் எப்படி வேணால் கொடுப்பான். இப்படி தான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு சொந்த வீடு தான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு நல்ல வருமானம் தான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. அல்லாஹ் நானே எப்படி வேணால் கணக்கின்றி கொடுப்பான். அதனால இதை ஓதிட்டே இருங்க. உங்களுக்கு அல்லாஹ் கணக்கின்றி வீடு, வாசல், இன்னும் பொருட்கள், நகைகள், பணம்னு சொல்லிட்டு உயர்ந்த ஒரு அந்தஸ்தான வாழ்க்கையை ஏற்படுத்துவான் இதன் மூலமாக. அதனால இந்த யா வஹாபு அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் ஒரு நாளுடைய பல்வேறு நேரங்களில் ஒரு கொஞ்ச நாள் இதை பற்றி எதையுமே யோசிக்காமல் எதையும் எதிர்பார்க்காம ஓதிட்டே இருங்க. அதுக்கு பிறகு உங்களுக்கே தெரியும், இதை தான் ஓத ஆரம்பித்த கொஞ்ச நாளாக, ஆனால் இப்போ பாரு லைஃப்பில் நிறைய விஷயம் நம்ம முன்னேறி இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே தோணும். இது ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்த வார்த்தை. இதை எப்போதும் முணுமுணுத்து கொண்டே இருங்க. அல்லாஹ்வே போதுமானவன். நம்ம பயன் தரக்கூடிய அமல்களாக போட்டுட்ருக்கோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக்கும் ஹைப்பும் கொடுத்துக்கோங்க. நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. விரும்புகிறவங்க ஒரு ஹதியாவாக அதை ஜாயின் பண்ணிக்கோங்க. அது நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும்.